அப்படியே இருக்குல்ல. இப்படிலாம் அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பேசாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அமைச்சர் நாசர் அவர்கள் தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? பிஜேபியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப பெரிய அளவில் இதெல்லாம் சிக்கலாக இருக்கே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நமக்கான எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மடைமாற்றம் செய்கிறார். ஏன்னா ஏதாவது பேசி மறுபடியும் போஸ்டிங்கை திரும்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய சிக்கல் ஆயிருமே அப்படின்னு சொல்கிற அந்த அமைச்சர்களுடைய பயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அப்பா அப்படிங்கிறது திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இந்த அப்பாவை எப்படி திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க போல். தமிழை வளர்த்ததும் அப்பாவை திணிப்பதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு புள்ளியில் வந்து இணையுது. அது எந்த புள்ளி அப்படிங்கிறத இந்த ஒரு காணொளி உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இங்கே யார் தமிழை வளர்க்கப் போகிறார்கள், யார் தமிழை அழிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தமிழ் வளரும், இல்லை வளராதா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அப்பா, என்னை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் அதுக்கான வீடியோ ஒன்று இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சில மாணவ மாணவிகள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லி அந்த வீடியோ தான் அவர் அதை பார்த்து தான் அவர் அப்பா என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது நான் உங்கள் அண்ணனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அப்போ இந்த அப்பா அப்படிங்கிறது திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அப்பா அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷனை என்ன செஞ்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷனா? அது என்ன ஆப்ளிகேஷன்? தமிழை வளர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நாம் கண்டுபிடிக்கக்கூடிய சாப்பாட்டு அது எல்லாத்துக்குமே தமிழ் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை வளர்க்க அவன் பிஸா அப்படின்னு சொல்லுவான், நாமளும் பீஸா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் நம்ம தோசை அப்படின்னு சொல்லுவோம், அவனும் அது தோசை அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோமோ அந்த பொருளினுடைய பெயர் எந்த மொழியில் இருக்கோ அந்த மொழி வளரும். அதனால தான் அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்லுவது. இப்போ இட்லி அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் இட்லி மட்டும்தான், அதற்கு இங்கிலீஷில் இன்னொரு பெயர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதே மாதிரி நாம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம தமிழ் பெயர் வைக்கிறோம்னா அப்படி நம்மளால் தமிழை வளர்க்க முடியும். அப்போ இந்த அப்பா அப்படிங்கிற செயலி, அது ஒரு செயலி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அப்பா அப்படிங்கிற அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? ஆல் ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், பிடிஏ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம நெடு நாட்களாக எனக்கு தெரிஞ்சதிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய அப்பா, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்களை அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிஏ மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவரையிலும் அதை மாற்றி சொன்னதாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, நான் நம்புகிறேன். அப்போ இந்த பிடிஏ அப்படிங்கிறது நம்முடைய ரத்தத்தில் கலந்தது. பிடிஏ மீட்டிங் கூப்பிட்றாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். எந்த குழந்தை பார்த்தாலும் நாளைக்கு பிடிஏ மீட்டிங் இருக்குது, அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருப்பாங்க. பிடிஏ அப்படிங்கிறத வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஆல் ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை அப்பா அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்காக, அதாவது திணிப்பதற்காக இந்த செயலினுடைய பெயரை அவங்க வச்சிருக்கிறது என்னன்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதுலேயும் அனைத்து அப்படிங்கிறதுக்கான ஏ, பள்ளிக்கு பி, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல அந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத விட்டுட்டாங்க, பிஏ அப்படின்னா அப்பா, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத அப்பா செயலியாக நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். எங்க அம்மா உணவத்துக்காவது ஏதாவது ஒரு மீனிங் இருந்துச்சு, இந்த அப்பா செயலிக்கு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்வது தமிழ் பாதி ஆங்கிலம் பாதி கலந்து செய்த கலவை நான், இந்த கலவை தமிழை எப்படி வாழ வைக்கும் என்கிற கேள்வி இது வந்தால் நல்லா இருக்கும்ல. தமிழாக வைத்தால் தமிழ் வளரும், ஆங்கிலமாக வைத்தால் ஆங்கிலம் வளர்ந்துட்டு போட்டும். தமிழையும் உள்ளக்க கொண்டு வந்து பாதியில் ஆங்கிலத்தையும் கொண்டு வந்து அதுதான் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சீமான் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, கருவாடு இந்த பக்கம் சாம்பார், கருவாட்டு சாம்பாராக கொடுத்துருக்கீங்களேப்பா, யாருக்கு ஐடியாப்பா இதெல்லாம்? இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி உங்களுக்கு தோணுது? அப்பா அப்படிங்கிறத பிரபலப்படுத்துவதற்காக அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத அப்பாவாக சுருக்கின அந்த ஒரு யுக்தி இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. சயின்டிஃபிக் யுக்திங்க உங்களுடைய யுக்தி. இதை தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய அப்பாக்கள் வருவாங்க. நான் சொல்கிறது ஆல் ஸ்கூல், அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி இனி அனைத்து பார்பர் ஷாப் அது கழிஞ்சு ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அடுத்தது அனைத்து பார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து பல் துலக்கும், அனைத்து பழுத்தூக்கும்,
அனைத்து, ஏன்னா பி வரணும்ல அந்த இடத்துல, பி வர்ற எந்தெந்த வார்த்தைகள் இருக்கோ அங்கெல்லாம் அப்பா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வாய்ப்புகள் இல்லைனாலும் உருவாக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்ற அந்த பிடிஏல டீயை தூக்கிட்டு பிஏவை மட்டும் வச்சுக்கிட்டு அனைத்து பள்ளிக்கு ஏபியும் கொண்டு வந்து இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அப்பா அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சிருக்காங்கன்னா இங்கிருந்து தமிழை எப்படி வாழ வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, 2000 கோடி ரூபாய்க்காக எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் 2000 கோடி ரூபாய் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது 2000 கோடி 5000 கோடியோ 10,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பொசிஷனில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் இந்த 10,000 கோடியெல்லாம் விட இன்னைக்கு சன் நியூஸில் சூப்பரான ஒரு செய்தி வந்தது. அதை சவுக்கு சங்கர் அவர்கள் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதாவது ஆசிரியர், முக்கியமான ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பெயர்லாம் போட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் அதில் டேக் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனில் தத்தளிக்கும் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குஜராத்தின் மொத்த பொது கடன் 3.77 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. கடந்த 2 நிதியாண்டுகளில் நிதி நிறுவனங்களிடமிருந்து 10,463 கோடியை கடனாக பெற்றுள்ளது அம்மாநில அரசு சட்டப்பேரவையில் தகவல். குஜராத் மக்கள் தொகை 6 கோடியாக கருதினால் புதிதாக பிறக்கும் குழந்தை உட்பட ஒவ்வொரு குஜராத்தின் மீதும் சுமார் 66,000 ரூபாய் கடன் உள்ளது என தரவுகள் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. வாரே வா, சன் நியூஸ்காரங்க செம்மையா வேலை பார்க்குறீங்கப்பா, எப்படிப்பா இந்த குஜராத் மாடல், அதுவும் கடனில் தத்தளிக்கும் மாடல், 6 கோடி மனிதர்களுக்கு 3.77 லட்சம் கோடி ரூபாய் கடன், இதெல்லாமா பெரிய பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குஜராத் மாடல் கடனில் தத்தளிக்கிறது. இதை பார்க்கக்கூடிய பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான், பாமர மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பெரிதாக காண்பித்து இங்கே இருக்கிறவங்களை ஏமாத்துறது. இதை வேணால் ஷார்ட்டாக எடுத்து போடுங்களேன், யாருக்கு வேணாலும் இதை ஷார்ட்ஸாக எடுத்து நான் கட் பண்ணி கிளிப்பலாம். நான் யாருக்கும் இது வரைக்கும் காப்பிரைட்லாம் கொடுத்ததே கிடையாது. யார் வேணாலும் என்னுடைய வீடியோவை நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, 3.77 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்துருச்சு, இதெல்லாம் குஜராத் மாடலா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு அவங்க முட்டு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. யாரு? சன் நியூஸ்னுடைய முக்கியமான ஆசிரியர். அதை தான் யாரு கிழிச்சிருக்காரு? அந்த சவுக்கு சங்கர் அவருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார். அப்போ கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை வாசிச்சா சவுக்கு சங்கர் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கீழே இருக்கிறவங்க எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஏன்னா பாமர மக்களை நீங்கள் ஏமாத்துருவீங்க. 4 சீரியலை காண்பித்து குஜராத் மாடலில் 3.77 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது, நம்ம ஊர் பரவாயில்லை அப்படின்னு சொன்ன உடனே பாமர மக்கள் பார்த்தியா குஜராத்தில் இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம், அங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 66,000 ரூபாய் கடன் இருக்குதாமலே அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் பேசுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? சுமார் ஒரு 7 கோடின்னு வச்சுக்கோங்க. 6லேருந்து 7 கோடி தான் இருக்கும் ஜனத்தொகை அப்படின்னு சொல்கிறது. அது குஜராத்தில் 6 கோடின்னு சொல்கிறாங்க, 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா. குஜராத் வாங்கியிருக்கக்கூடிய கடன் 3.77 லட்சம் கோடி. அப்போ நாம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கலாம்? 3.77 லட்சம் கோடி. ஜனத்தொகையில் 1 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வேணால் ஒரு 4 கோடி, 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமே. 4.77 லட்சம் கோடியாக இருக்கணும், சரிதானே? ஆனால் நம்ம ஊரில் கடன் எவ்வளவு தெரியுமா? சுமார் 8.33 லட்சம் கோடி ரூபாய். 3 லட்சம் கோடியை விட டபுள் மடங்கு இல்லை, அதை விட கூடுதலாக நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 லட்சம் ரூபாயில் 1.5 லட்சம் ரூபா வரை நம்ம கடனாளியாக பிறந்துட்டு இருக்கோமா? ஏய் என்ன சார், இந்த சன் நியூஸ் ஆத்தர்ஸ் யாராவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடுங்கயா. இதே மாதிரி பெரிய நியூஸ் கார்டை போட்டு கடனில் தத்தளிக்கும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள். எதை மடைமாற்றம் உங்களை நான் தப்பு சொல்லலை, ஓகே, குஜராத்தில் அது கடன் இருக்குது, அவங்க கடனை அடைப்பார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. ஆனால் எதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு நியூஸை நீங்கள் போட்டிருக்கீங்க? எதற்காக இப்படி ஒரு ஹிடன் அஜெண்டாவில் வேலை செய்கிறீங்க? இதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ட்விட்டரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்காங்க. அவங்க கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கடன் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஜாதகத்தையும் கீழே எடுத்து போட்டாங்கய்யா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதிமுக ஆட்சியின் போது 2011-12 நமக்கு 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அது 2012-13 1.3 லட்சம் கோடியாகவும், 2013-14 1.7 லட்சம் கோடியாகவும், 2015-16 2.11 லட்சம் கோடியாகவும் இருந்தது. அதன் பிறகும் அதிமுகவினுடைய ஆட்சி தான். 2016-17 அது ஒரு 2.52 லட்சம் கோடி ரூபாயும், கடைசியாக 2020-2021 நம்முடைய கடன் எவ்வளவாக இருந்தது அப்படின்னு பார்த்தா 4.56 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது.
இந்த 4.56 லட்சம் கோடி ரூபாயில் யார் ஆட்சிக்கு வராங்க? திமுக ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே 2021 2022 அடுத்த வருஷத்திலேயே நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவா மாறுது? 5.7 லட்சம் கோடி ரூபாயா மாறுது. அதாவது 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா நம்ம கடன் வாங்குறோம் ஒரே வருஷத்துல. இந்த 4 லட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9 வருஷம் பிறகுதான் 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். 10 வருஷத்துல 3 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடனான போது ஒரு வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க திமுக அரசாங்கம். அடுத்ததா 2022 2023ல அது 5.77 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. ரொம்ப மினிமிஸ்டிக்கா ஒரு 0.20 லட்சம் கோடி ரூபாயை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா 2023 2024 இருக்கு பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எகெயின் நம்ம தமிழ்நாடு என்ன செய்யறாங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்குறாங்க. அதாவது 7.26 லட்சம் கோடி ரூபாயாக நம்முடைய கடன் உயர்கிறது. அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த வருஷத்துல அதாவது 2024 2025ல எகெயின் ஒரு 1 லட்சம் கோடி வாங்கி 8.33 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 3.25 லட்சம் கடன் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்க ஒரு நபருக்கு 66,000 ரூபாய், இங்க ஒரு குடும்பத்துக்கு 3.25 லட்சம், 4 லட்சம் வச்சுக்கோங்க சொச்சம். அப்போ 4 லட்சம் கடன் எங்களுக்கு. இதை பேசுங்க நான் சொன்னா இதை பேச மாட்டாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியலை செஞ்சு தான் உங்களெல்லாம் முட்டாளா வச்சிருக்காங்களே தவிர இவங்க செய்யறது சரியான அரசியல் கிடையாது. இவங்க செய்யறது சரியான ஊடக தர்மமும் கிடையாது. ஒரு ஊடகம் அப்படின்னா மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கான புரிதல் எப்படி இருக்கணும், அடுத்த தலைமுறை எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டியது தான் ஒரு ஊடகத்தினுடைய தர்மம். அந்த தர்மத்தை தாண்டி ஒரு குடும்ப ஆட்சிக்காக இல்லாட்டி ஒரு குடும்ப கட்சிக்காக, உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்காக, உங்க பிடிச்ச நபர்களுக்காக பொய் சொல்றதும் காசை வாங்கிட்டு உண்மையை மறைப்பதும், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸோ நான் அவங்கள தப்பு சொல்லலை. நீங்கள் குஜராத் கடனில் தத்தளிக்கிறது அப்படின்னு சொன்னதில் எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. உடனே நான் குஜராத்துக்கு காவடி தூக்குறேன்னு சொல்லிடாதீங்கயா. நான் சொல்லி வர்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் 8.33 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கும். இந்த வருடம் இன்னும் ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். 2025 2026 நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 9 லட்சம் கோடி இல்லாட்டி 10 லட்சம் கோடி ரூபாயாக நம்ம கடன் இருக்கும். ஏன் இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னு தெரியுமா? 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த 2026 தேர்தலுக்கு கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு 5,000 ரூபாயாச்சும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 மாதங்களில் பெண்களுக்கு மறுபடியும் ஒரு 1,000 ரூபாய் நிறைய பெண்களுக்கு கிடைக்காமல் இருக்கு, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத அறிவிப்பார்கள். ஏன்னா எலெக்ஷனில் அவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு கிடைக்கணும்னா, அவங்க ரீகெயின் பண்ணணும்னா இந்த மாதிரியான செலவுகள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த செலவுக்கு நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். எகெயின் 1.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வாங்கும்போது 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய கடன் இருக்கும். இப்போ சொல்லுங்க, எந்த மாடல் ரொம்ப பெரிய அளவில் கடனில் தத்தளிக்கிறது? அந்த மாடலும் தத்தளிக்கிறது. நம்ம மாடல் அதை விட தத்தளிக்கிறது. இந்த உண்மையை ஏன் மக்களிடம் சொல்ல மறுக்கிறீர்கள்? கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக அதிகமாக கடன் வாங்கும் ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ICRA ரிப்போர்ட். இந்த ICRA ரிப்போர்ட் எல்லா ஊடகத்துக்கும் ஈஸியாக கிடைக்கும். வேணுங்கிறவங்க சேர்ந்து படிக்கலாம். இல்லை ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க யாராக இருந்து வேணாலும், தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீமாக இருக்கட்டும் இல்லாட்டி ப்ரைவேட் ஃபேக்ட் செக் டீமாக இருக்கட்டும், இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத சொல்லிடுங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் ட்விட்டரில் அதை ஃபாலோ பண்ணி அதை பகிர்ந்து வருகிறார்கள். சரியா தவறா அப்படிங்கிறத நாம தானே சோதித்து பார்க்க வேண்டும். இதை விடலாம் பெரிய உருட்டு என்ன தெரியுமா? அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய உருட்டு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் சனாதானத்துக்கான எதிரி. அவங்க அப்படிதான் போர்ட்ரேட் பண்றாங்க. இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, திமுக விசிக இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சனாதானத்தை அழிக்க போகிறோம், சனாதானத்தை அழிச்சாதான் இங்கே சரியா இருக்கும், இல்லை நீங்கள் எல்லாரும் மதம் மாறிடுங்க. திருமாவளவன் கடைசியா வேங்கை வழி அதான் சொன்னார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் மதம் மாறுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். ஸோ மதம் மாற்றுதல் இல்லாட்டி சனாதானம் இது மட்டும் அவங்களுடைய கொள்கையாக இருக்கும்போது, இந்த சனாதானம் அப்படின்னு சொல்ற இந்த திருமாவளவன் அவர்கள் தான் விஜயதசமி அதுவுமா ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ப்ளூ ஸ்டாரா அப்படி ஏதோ ஒரு ஸ்கூல். ஆமா, அந்த ஸ்கூலில் சேர்மன் யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தானா. சேர்மன் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டால், நான் இடம் கொடுத்துருக்கேன்ப்பா அதனால் என்னை சேர்மனாக போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, இடம் கொடுத்தவங்களுக்குலாம் சேர்மன் போஸ்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்கூல் இன்னும் ஓப்பனே ஆகலை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பு, நாங்கள் CBSE ஸ்கூல் இன்னும் ஓப்பன் பண்ணலை, பட் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். இல்லை சார், நீங்கள் விஜயதசமியில் ரிப்பன்லாம் வெட்டி ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க, சனாதானம் அந்த மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் அவங்க வெப்சைட்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் ரன் ஆகிருக்கு, 3 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே விளையாண்டது எல்லாமே இருக்குது, அது CBSE ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? அங்கே சன் நியூஸ்காரங்க தான் அப்படி செய்கிறாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நீங்களும் இப்படி செய்கிறதுலாம் சரியா?
இப்படிங்கிற பல கருத்துக்கள் என் முன்னாடி வருது. இன்னும் நிறையவே விஷயங்கள் இருக்குது. நேற்று ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, அது கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிறத திமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, செய்கைகளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் தமிழக வெற்றி கழகம் வேறொரு சம்பவத்தை செஞ்சாங்க. டிவிகே ஃபார் டிஎன் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் அடிச்சிருந்தது. அதை சொல்ல மறந்துட்டேன். அதை இன்னைக்கு நான் அதை பதிவு பண்ணுறேன். தமிழக வெற்றி கழகமும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வரும் காலம் போட்டி நிறைந்த காலம்தான். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. நீ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.